எல்லாருக்கும் வணக்கங்க. கடைசியா என் ஹஸ்பண்ட் ரொம்ப நாள் தேடி அலைஞ்சிட்டு இருந்த ஒரு பிசினஸ் சீக்ரெட்ட கண்டுபிடிச்சிட்டாரு. எக்கனாமிக்கலா நான் கொடுக்கணும். இது வாங்குனா வாங்குறவங்களுக்கு லாபமா இருக்கணும். இத பத்தி அப்புறமா சொல்றேன். அன்னைக்கு ஒர்க் முடிச்சிட்டு வந்த உடனே ஈவினிங் என்ன ஸ்நாக்ஸ் செய்யறதுனே தெரியல. வீட்ல இருந்த அந்த மீல் மேக்கரை க்ளீன் பண்ணி ஃபிஷ் ஃப்ரை மசாலா, சிக்கன் 65 மசாலான்னு என் கையில இருந்த 2 மசாலாவையும் போட்டு நெய்ல பொரிக்காம தோசை தவளையே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் சொல்ற சைட் டிஷ் செஞ்சீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இதுக்கு 2 பாயில்ட் எக், 3 பூண்டு, 1 ஸ்பூன் சுகர், கொஞ்சமா உப்பு, 1 ஸ்பூன் ஆஃப் லெமன் ஜூஸ் அண்ட் 1 ஸ்பூன் ஆஃப் ஆயில். இது கூடவே 4-5 மிளகு போட்டுட்டு இந்த மாதிரி சாமி கும்பிட்டுட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. ஆமாங்க, இது மைனஸ் தான். ரெஸ்டாரண்ட்ல செய்யற மாதிரி நிறைய ஆயில்லாம் இல்லாம ஹெல்தியா செஞ்சிருக்கோம். சூப்பரா இருக்கு. ஸ்டே மைனஸ் செய்றேன். சூப்பரா வந்திருக்கு. சில்லி சிக்கன் மாதிரியே இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வாரமா சும்மா இருந்த அந்த கெமிக்கல்ஸ் எடுத்து மெஷர்மெண்ட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சிட்டு இருந்தாரு. ஊற வச்ச கேப்ல நான் கொடுக்குற ரியாக்ஷனுக்கு ஒரு சவுண்ட் கொடுப்பாராமா. அப்பப்பா என்ன வெயிலு. சளி வேற பிடிச்சிக்கிச்சு. ஒரு டெக்ஸ்டைல் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்காரு. ஒரு துணிக்கு என்னென்ன கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணணுங்கிற பேசிக் நாலேஜ் எல்லாம் இருக்கு. 400 ரூபாய் செலவு பண்ணா 10 லிட்டர் சோப் ஆயில வீட்லயே ரெடி பண்ணி. நல்ல ரெசிபி கரெக்டா நான் எல்லாம் பண்ணிட்டேன். மார்க்கெட்டிங் பட்ஜெட் எல்லாம் போட வேண்டியது இருக்கு. போட்டுட்டு கூடிய விரைவில் நான் உங்களுக்கு சொல்றேன். மெட்டீரியல், சர்ஃப் எக்ஸல் அந்த லெவலுக்கு குவாலிட்டியானது